ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்ம உயர் திரு பொன்னையாசாமி அவர்கள் அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை முதல்ல பண்ணது வரவேற்புரை, இப்ப சொல்றது அதிரடி அலை அப்படிங்கிற ஜோதிட கருத்துக்களை முழுமையாக பதிவு பண்ண வராங்க. அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு கரகோஷத்தோட கேதன நவக்கோள் நல்லற்படுத்தும் ஒளிசார் திறன் கொண்ட ஸ்ரீ அங்கை திருமண மகாலில் வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட அறிவாளர்களே, இந்த விழாவை அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை மூலம் தமிழகமெங்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடத்திற்கும் ஜோதிடர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய என் அருமை சகோதரர் ரவி ஜெயக்குமார் அவர்களே, திருத்துறைப்பூண்டியில் இந்த விழாவை ஒருங்கிணைத்து ஜோதிடர்களெல்லாம் அழைத்து அறிவு பசிக்கு தீனி போட வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக போற்றுதலுக்குரிய இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, ராஜேந்திரன் தானே அவர் பேர், உங்கள் அனைவருக்கும் எனது நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜோதிடம் அப்படின்றத வரும்போது இப்ப நம்ம அபிராமி சேகர் இங்க பேசினார். வரலாறு முக்கியம், வரலாறை மாற்றி எழுதிடக்கூடாது. ஏன்னா இவங்க பிஎஸ்ஐஆர் ஜோதிட ஆராய்ச்சி மையம் அப்படின்றத வச்சு இவங்க படிச்சுக்கிற இருந்த காலம் அப்படின்றது ஒன்று. பிஎஸ்ஐஆரை நேரடியாக சந்திச்சு அளவலாவி கொண்டிருந்தவன் நான். இவங்க அவர்கிட்ட படித்தாங்க. ஆனால் மதுரை ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்கின்ற ஒரு நிலையை நிறுவி அதில் மதுரையிலே மாநாடு நடத்துகின்ற ஒரு நிலையை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு முதல் முறையாக, அதாவது முதல்ல மதுரையில் மாநாடு இப்படித்தான் பிஎஸ்ஐஆர் நடத்தினார் குறிப்பெயர்ச்சியாகலாம். அதன் பின்பு இவர்களெல்லாம் அழைத்து கௌரவப்படுத்திய பெருமை மதுரை ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு தான் சார். ஏன்னா நம்ம தான் வழிகாட்டி, வரலாறை மறந்துடக்கூடாது, பேசும்போது ரொம்ப பார்த்து பேசணும். அதே மாதிரி பாரம்பரியத்தை இவர்கள் கற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்திலே என்னிடத்தில் கேபி படித்த மாணவர்கள், என்கிட்ட கேபி படிச்சுக்கிற மாணவர்கள் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு வரைக்கும் கேபி அவர் என்கிட்ட கேட்குறாரு, கேபி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. எப்பா சண்டாளா, அன்னையிலேருந்து இன்னைக்கு தர கேபி தாங்களா? என்ன போய் இவங்க தான் பாரம்பரியத்திலிருந்து கேபி இப்போ படித்தவங்க, கேபியிலேயே வாழ்ந்துக்கிறதுக்கு என்ன போய் நீங்கள் என்ன பார்க்குறீங்களான்னு கேட்டால் அது எப்படி இருக்குது? அப்போ இவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படி இருந்திருக்கு இல்லையா? ஏன்னா அவர் இவர் காலகட்டத்தில் தான் பிஎஸ்ஐஆர் ஜோதிட மையத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருந்தது. ஏன்னா சனிக்கிழமை யாரையாவது கெஸ்ட்டை கொண்டு கிளாஸ் எடுக்க வைப்பார். இவங்க மையத்தில் போய் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த காலத்திலேருந்து, அதாவது கேபியில் இந்த கேபியினுடைய நிலையை உருவாக்கம் செய்து, அதாவது இதை கேபியை நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த கேபியில் இருக்கக்கூடிய நுட்பங்களை என் மாணவர்கள்ட்ட கேட்டால் கிடைக்கும். அவ்வளவு அழகாக என் மாணவர்கள் கேபி மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். ஆனால் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நிறைய இருக்கு. பாரம்பரியத்தில் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரியத்தை பார்க்க தெரியல. கேபியில் பார்த்தீங்கன்னா நான் சார்ட் போடுறதெல்லாம் கேபி தான். என் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணோன்னா கேபியில் தான். எத்தனை பேர்த்துக்கு சப்ளாடு கன்ஃபார்ம் பண்ண தெரியும்? ஒரு லக்கண கஸ்பல் சப்ளாடை எத்தனை பேர்த்துக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியும்? அதுக்கு ரூல்ஸ் கொடுத்தவனும் பொண்ணையா தான். இப்போ நானும் சொல்லக்கூடாது. ஆனால் துரைசாமி பேசும்போது என்கிட்ட அவருடைய திறமையோ அவருடைய ஆராய்ச்சியோ நம்ம பாராட்டாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நான் பார்த்தேன் நான் ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அது அவர் நிறைய யூஸ் பண்ணார். கேஎஸ்கே பார்க்காததா 7ஆம் பாவ உபநட்சத்திராவதியை எடுத்து இன்ச்சு பை இன்ச் இது எப்படி கல்யாணம் எந்த இடத்துல எப்படி நடக்கும்ன்றதை பற்றி அவர் சொன்னதை பின்பற்றி நாங்கள் அதுக்குன்னு தனி சிலபஸே கொடுத்துருக்கோம். 7ஆம் பாவம் எப்படிப்பட்ட மனைவி அமைவாள்,
எப்படிப்பட்ட அதில் நிறைய இருக்குங்க. நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், கும்பலக்கண ஜாதகத்துக்கு திருவோண நட்சத்திரத்து பொண்ணை நீங்கள் கட்டி வச்சிருக்க பார்ப்போம். இல்லை சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஒருத்தனுக்கு அதே திருவோணத்தில் அல்லது அஸ்தத்தில் பிறந்த ஜாதகத்தை நீங்கள் கட்டி வச்சிருக்க பார்ப்போம். பொருத்தம் இருக்கா பார்ப்போம். சமத்தை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பொருத்தம் அங்கே இல்லை. திருமணம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே உங்களுடைய 7ஆம் இடமாகிய உங்களுடைய ஆப்போசிட்டுக்கு நன்மையை செய்யாது. அதை புரிஞ்சுக்கிடணும். கேஎஸ்கே ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் கொடுத்தது 13 ரூல்ஸ். இந்த 13 ரூல்ஸ் யாருக்கும் தெரியாது. 13 ரூல்ஸு யாருக்கும் தெரியாது. அவர் கொடுத்தது 13 ரூல்ஸ். அப்ப கேஎஸ்கே ஒவ்வொரு பாவத்தையும் ஒன்று நீங்க நம்ம பிறந்துடுறோம் ஐயா. இந்த லக்னம் அப்படின்ற புள்ளி எதுக்கு தகுதியானதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. எல்லாத்துக்குமா தகுதியா இருக்கு? எல்லாத்துக்கும் தகுதி இருக்கா? அப்ப லக்னத்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்கணும்ல. நீ பொருள் தேட தகுதியானவனா என்ன எடுத்துலாம். அந்த காலத்தில் நீங்க ஜாதகத்தை எடுத்து போனீங்கன்னா பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா விரிச்ச உடனேயே உனக்கு ஆயுள் பழத்தை பற்றி சொல்லுவாங்க. அம்மா ஜாதகத்துக்கு நல்ல ஆயுள் பழம் இருக்குது, ஆயுளோடு வாழ தகுதியானவன்னு சொல்லுவான் இல்லையா? அதுக்கு அப்புறம் தான் மற்ற பேச்சுக்கே வருவாங்க. அப்போ ஒரு ஜாதகம் பிறந்த உடனேயே அந்த லக்கணத்திற்கு நீண்ட காலம் நல்ல ஆயுளோடு வாழ தகுதியானதா அப்படின்னு லக்கணத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்து இவன் பொருள் தேர தகுதியானவனா, இவனுடைய தைரியஸ்தானம் எப்படி இருக்குது, சுகஸ்தானம் இப்போ சுகமேன்மையோடு வாழ தகுதியானவனா, பல மர்மமான பிரச்சனைகள் நம்ம பேசுவோம். நீங்கள் எப்பயுமே லக்கணத்துக்கு எந்த ஒரு கிரகம் லக்கணத்திற்கு நன்மை செய்கிறதா அப்படின்னா அது 7ஆம் பாவத்துக்கு என்ன செய்யும்? இப்போ பல பேர் பணத்தை பறி கொடுத்துட்டு வரான். அவர் கொடுத்த ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை விட என்ன சொன்னார்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, அதன் மூலமாக அந்த பாவங்களில் இருந்து நன்மையா தீமையா என்பதை உபநட்சத்திராதிபதி தீர்மானிக்கிறார். ஏன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். அந்த வீடுகளில் இருந்து அந்த பாவத்திலிருந்து நன்மையா தீமையா என்பதை உபநட்சத்திராதிபதி காட்டுவார். இப்போ வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பார்ப்போம். ஒரே ஒரு ஜாதகத்தை, இந்த கேபி ஜாதகத்தில் நிறைய கிரிட்டிக்கலான ஜாதகம் எல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கு வழிமுறையும் சொல்லியிருக்கோம். இப்போ வாழ்வியலோடு சேர்ந்த இந்த ஜோதிடம், எனக்கு நமக்கு வாழ்வியல் ஜோதிடம் தான் வேணும். சும்மா பேசிட்டு போகிறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போனோம், வந்தார் பொன்னையா, இந்த விஷயத்தை சொன்னார், இதை நாங்கள் செஞ்சோம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்து நான் வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நன்றி சாமி சொல்லுவீங்களா இல்லையா? அப்படி பார்க்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போம். நிறைய இதில் விஷயங்கள் இருக்கு. ஒரு பையன் வர்றான். அந்த பையனுக்கு 36 வயசு நடக்கு, கல்யாணம் ஆகலை. எப்பயுமே வெறும் ராசிக்கு பலன் சொல்றத சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அவர் அறியாமையில பேசுறாருன்னு அர்த்தம். வெறும் கட்டத்துக்கு வெறும் ராசிக்கு பலன் சொல்ல முடியாது அப்படின்னா அவர் அறியாமை. காலபுருஷ தத்துவமே வெறும் கட்டத்துக்கு தான், ஒன்றும் கிடையாது. இந்த இருக்கா என் ஸ்டூடெண்ட் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு லக்கணத்தை மட்டும் சொல்லுங்க. எந்த கிரகமும் இல்லாம அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெறும் கட்ட, எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் நமக்கு தேவையே கிடையாது. 100% உங்களுக்கு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா இந்த 12 ராசிகளில் பல கோடி தத்துவத்தை ஆண்டவன் குறிச்சிருக்கான். நம்ம 1 2 இல்லை, பல கோடி தத்துவம். ஒரு பையன் வர்றான், 36 வயசு வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ அவங்க தாயை அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க கூட. அவங்க அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு பெரியவரும் அவங்க 2 ஆண்களும் வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு வேண்டப்பட்டவங்க போல இருக்கு. துலா லக்கணம். நீங்க நல்லா கவனிங்க, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு குணம் உண்டு. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு குணம் உண்டு. அவன் ராசி மண்டலத்திலே வச்சிருக்கான்.
நான் சொல்வேன், மகர லக்கணத்தில் பிறந்த ஒருத்தன் வந்து நான் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுருவேன், நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவேன், எவனாவது ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். வேண்டாம், இது என் பேனா, இது என் பென்சில், இது என் பொண்டாட்டின்னு சொல்றா. நீ சொல்றதுக்கே முடியாதங்க. எந்த பொருள் மீதும் எந்த விதமான வஸ்து மீதும் அவன் ஆசையை வைக்கக்கூடாது. ஆசை வச்சா அதை தூக்கிடும் அப்படியே. யாருக்கு? மகர லக்கணத்துக்காரன். அதை விட கும்பலக்கணத்துக்காரன் எவ்வளவு வயசானாலும் சரி, கும்பலக்கணத்துக்காரன் வந்தாலும் சரி, என்னப்பா நீ, அதாவது 1936 பிறந்த என் பேருக்காரு பொன்னையாத்தவர்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் கும்பலக்கணம். எப்படி எழுதியிருக்காங்க? அது ஒரு குக்கிராமம். ஒரு 20 வீடு கூட தெரியாது, இருக்காது, தெரு லைட்டு கூட கிடையாது. அவ்வளோ இருக்கான். 1936 இரவு 2:56 பிறந்ததா ஜாதகம் எழுதியிருக்கான். ஏன்னா அவங்க அப்பா பெரிய ஹையர் ஆஃபீஸரோ, கெஜெட் ஆஃபீஸரோ, பின் பாயிண்ட்ல வந்து 1956 கடிகாரம்லாம் கிடையாது வீடுகளில். ஆனா கும்பலக்கணம் போட்டிருக்கு. நான் கேட்கிறேன், நீ விருப்பப்பட்ட பொண்ணை திருமணம் பண்ணியா? என்ன கேள்வி என்னது? இப்ப எவனாவது வந்தா கும்பலக்கணம் லவ் மேரேஜ் பண்ணியாடா அப்படின்னு கேட்டா, சரி நொல்லனா உன் ஜாதகம் தப்பு, அந்த கான்பிடன்ட் நமக்கு வேணும். ஆமா அப்படின்னு சொல்றத தவிர வேற வார்த்தையே கிடையாது. அவர் சொல்றாரு, திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு, நீங்க விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களா? ஒரே வார்த்தை. அப்ப அவர் தாய் தகப்பெல்லாம் பார்த்து வந்ததுக்கு பின்னாடி பொண்ணெல்லாம் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் 2 வீட்டுக்காரங்க செய்முறையில் பிரச்சனை. ஆனா இந்த ஆளு ஒரு விஷயத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கான், அந்த பிள்ளை வந்திருக்கு. என்னம்மா அப்படின்னு பேசிருக்கு. எனக்கு உங்க மேல விருப்பம் தாங்க, கோயிலில் போய் தாலியை கூட்டு வந்துட்டாரான். கும்பலக்கணம் அது செயல் அப்படித்தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. இப்ப துலா லக்கணத்தில் பிறந்தவன் நித்திய போராட்டம், எதிர்நீச்சல், சாக்ரிஃபைஸ் தான் அவன் வாழ்க்கை. அடுத்தவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியதுதான் அவனுக்கு இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். துலா லக்கணத்தில் பிறந்தவனை போய், அதாவது ராசி மண்டலத்தில் 4 விதமான கேந்திரம், அதாவது ராஜ கேந்திரம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். நல்லா கவனிங்க. இந்த ராஜகேந்திரம் இதெல்லாம் மேசம், கடகம், துலாம், மகரம். இதுதான் ராஜகேந்திரம். நல்ல ஜோதிடம் புரியாதவர்களுக்கு இது புரியும். இந்த ராஜகேந்திரத்தில் உச்சப்படையக்கூடிய கிரகம் எதுனா மேசத்தில் சூரியன். அறிவு சார்ந்த மனிதர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது எது? சூரியன். கடகத்தில் குரு உச்சம். பொருள் சார்ந்த மனிதர்களை, பொருளாதாரத்தால் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது எது? கடகம். மகரத்தில் சூரியன் செவ்வாய், அதாவது அங்க வந்து செவ்வாய் உச்சம் இல்லையா? அங்க கடமை தவறாத மனிதர்களை, தன் கடமையிலே கட்டுப்பாடோடு அந்த கடமைக்கு பெருமை சேர்க்க மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது மகரம். அப்ப சனி என்னடா? சனி துலாத்தில் உச்சம். தன்னலமற்ற தியாகமுடைய சீலர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டியது. மகாத்மா காந்தியிலிருந்து சுதந்திர போராட்ட விடுதலை வீரர்கள் பூரா அடையாளம் காட்டுறது துலாம் தான். அந்த துலாம்லாம் ஒரு ரூபாய் இங்கே யாரும் தியாகம் பண்ணிருக்க முடியாது, நாம சுதந்திரம் அடைஞ்சிருக்க முடியாது. மகாத்மா காந்தி இந்த 4 கேந்திரத்தில் இவ்வளவு அழகா வச்சிருக்கான். அதுல ராஜ கிரகங்கள் அது உச்சமடையக்கூடிய கிரகங்கள், பஞ்சாதி கிரகங்களை நம்ம தனியா பிரிக்கணும். 36 வயசுல ஒரு இந்த கேபிஏ இவங்க எல்லாம் பேசணும்னு, கேபியில் ஒருத்தர் கேபியை வளர்க்கறதுக்கு நாங்கள் என்ன பாடுபட்டிருப்போம், கேபியில் எத்தனை மாணவர்கள் நாம உருவாக்கி இருக்கோம். கேபியையும் பாரம்பரியத்தையும் இணைத்ததனால் கிடைத்தது தான் பொன்னையாவுக்கு வெற்றி. அதை புரிஞ்சுக்கணும். கேபி இருக்க, கேபியில் இந்த கேபி ஜோதிடத்தில் பாரம்பரியத்தை இணைத்த பின்பு கிடைத்த சிறப்பு பாரம்பரியம் சேர்க்கணும். இப்ப அவன் ஒரே ஒரு விஷயம் பாருங்க, அவன் துலா லக்கணம், அவனுக்கு 4th கஸ்பல் சப்லார்ட் மார்ஸ் செவ்வாய், 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய். நல்லா கவனிக்கலேன். கேப்பில் எவ்வளவு அழகா இவங்களுக்காக அந்த பாவ உபநட்சத்திரத்தை எடுத்து பேசுறதுக்கு தெரியுமா? பாவ உபநட்சத்திரத்தை எடுத்து எப்படி பேசணும், சும்மா பாவத்தையும் காரகத்தையும் எப்படி இணைக்கிறதே தெரியாது. அப்ப பார்க்கும்போது இங்க உட்கார்ந்து இருக்கமே ஒருத்தன், அவன் அதுல ஜீனி அதுல கொஞ்சம் இதானவனே பார்த்து பேச வேண்டாமா? அப்ப என்ன சொல்லுதுன்னா, 4th கஸ்பல் சப்லார்ட் மார்ஸ் செவ்வாய், அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? மக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா, இப்ப நான் நிறைய ஒரு விஷயத்தை இதில் கொடுத்து உங்க வாழ்வியலுக்கு தேவையானது நான் இப்ப கொடுக்க போறேன். சரியா? 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய் மக நட்சத்திரத்தில். இப்ப நல்லா கவனிங்க, 4ஆம்
4ஆம் பாவம் அப்படின்றது நமக்கு வீடு, நிலம், வாகனம், தாயார், கல்வி, சொந்தம், சுகபோகம் அத்தனையும் என்ன இடத்துல இருக்கு? 4ஆம் பாவத்தில் இருக்கு. சரியா? இப்ப 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய் அங்க மகத்தில் இருக்கு. சரி, செவ்வாய்க்குரிய திசை எது? தெற்கு இல்லையா? தெற்கு தானே? சரி, கேது விநாயகர். என்னடா உன் வீட்டுக்கு தெற்கு திசையில் விநாயகர் கோயில் இருக்கா? எஸ், இருக்கு. ரைட்டா? முதல் ஆன்சர் எஸ். சரி, இப்ப தாயார் அதாவது 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய், அது போய் கேது சாரத்தில் இருக்கு. இப்ப நீங்க எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது கேதுவுடைய சாரம்சத்திலேயோ அல்லது கேதுவோடு சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த காரக ரீதியான ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை முதல் உணர்ந்துக்கணும். இப்ப புதன் கேது சாரத்தில் இருக்காரு அல்லது புதன் கேதுவோடு சேர்ந்திருக்காருன்னா மாம மைத்துன மூலம் ஏமாறுவான். செவ்வாய் கேது சாரத்தில் இருக்காரு, செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்காருன்னா உடன் பிறந்தோரை இழத்தல், உடன் பிறந்தோரால் இழத்தல் நிச்சயமா நடக்கும். இதை எந்த பரிகாரத்தாலையும் மாற்ற முடியாது. பரிகாரம்ன்றதை மட்டும் நம்பாதீங்க. முதல் யார் சொன்ன பரிகாரத்தை நம்பப்படாது. ஏன்னா அப்ப இந்த செவ்வாய் கேது சாரத்தில் உட்கார்ந்துருக்கு. சரி, இந்த தாயார் 4ஆம் பாவ உபநட்சத்திரம் தானே. அப்ப தாயார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். இந்த கேது என்னன்னா நல்லா கவனிங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஜோதிட சாஸ்திரத்தை 3 பாரம்பரியமா பிரிச்சிருக்கான். இந்த 3 பாரம்பரியம்ன்றது என்ன? இப்ப நம்ம வந்திருக்கோம், நம்ம அப்பா ஒருத்தர் இருக்காரு, அடுத்து நம்ம சந்ததி இருக்கு. இந்த 3 இணைச்சது தானே நம்ம. ஆமாவா இல்லையா? நீங்க, உங்க அப்பா, உங்க பையன். இப்ப இந்த 3 பாரம்பரியத்தை எப்படி வச்சிருக்காங்கன்னா, மேசம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை, தனுசு முதல் மீனம் வரை, இந்த 3 பாரம்பரியத்தை வச்சிருவான். ஒரு தெசாநாதனும் புத்திநாதனும் எந்த ரீதியா பலனளிப்பாங்க அப்படின்றத கூட நீங்க அதுல பார்த்தா அதுல பலனளிக்கிறதுலே ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ செய்த கர்மவனைக்கு தக்கவாறு இந்த பலாபலன் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா ஒரு கிரகம், அல்லது நிகழ்கால கர்மவனையோடு சேர்ந்து இருக்கா, அல்லது நீ வருங்காலத்துக்காக அடுத்த பிறப்புக்காக நீ செய்யக்கூடிய செயல் இருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? இல்லையா? இதுல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதை பிரிக்க. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பலனும் உன்னுடைய முன்ஜென்ம கர்மவனையை கழிக்கிறியா, இல்ல நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய அனைத்துக்கும் உனக்கு இறைவன் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறானா, அல்லது அடுத்த பிறப்பை நீ அறுப்பதற்காக நீ இந்த உன் செயல்பாடு இருக்கா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதான் ஜோசியம். அப்ப இந்த 3 பாரியாயத்தில் அவங்க முதல் நட்சத்திரம் என்ன வச்சிருக்காங்க? அசுபதி நட்சத்திரத்தை தான் வச்சிருக்காங்க. 2வது பாரியாயத்தில் மகத்தை வச்சிருக்கான். 3வது பாரியாயத்தில் மூலத்தை வச்சிருக்கான். ஏன்டா அவன் அறியாமையா கேதுவோட நட்சத்திரத்தை தூக்கி முதல் நட்சத்திரமா வச்சான் 3 பாரியாயத்திலும்? அப்ப 3க்கு என்ன சொல்லலாம்? ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நமக்கு பிதர்கள் சாபம் இருக்கப்படாது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா? ரைட். முன்ஜென்ம கர்மவனை எப்படி வேணாலும் போடுவோம், ஆனா தெய்வ குற்றம் இருந்துடக்கூடாது. இந்த 2ஐயும் நீக்கி நம்மளுடைய கர்மவனையினுடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரம் நாம செய்த கர்மவினையைத்தான் அது சுட்டி காட்டும். முன்ஜென்ம கர்மவினையை நீ அறிய வேண்டுமானால் அசுபதி நட்சத்திரம். சரி, இந்த மக நட்சத்திரம் பிதர்களுடைய நட்சத்திரம். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் தூக்குங்க, மகத்துல ஒரு கிரகம் இருக்கு, உன் வீட்டில் துர்மரணம் நடந்துச்சாடான்னு கேளுங்க, அவன் ஆமாம்பான். என்ன? மூல நட்சத்திரம் இருக்கு, அது தெய்வ குற்றத்தை காட்டும். அப்ப மூலத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் என்ன செய்யுது? அவன் பாரம்பரியத்தில் நடந்த தெய்வ குற்றத்தை சொல்லுகிறது. அப்ப இந்த 3 சாவிகளை நீ திறந்துட்டேன்னு வை. இந்த 3 சாவியை நம்ம போட்டாச்சுன்னா அடுத்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மகத்துக்கு 2வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம், மூலத்துக்கு 2வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய இன்பகரமான இந்த வாழ்க்கையை நீ அடையலாமா இல்லையா? அப்ப இந்த 3 சாவிக்கு என்னடா பண்ணணும்? ரைட். நீங்க நல்லா கவனிங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிடுவோம்.
நீங்க எப்பேற்பட்ட கிரகம், இந்த 3 கிரகத்தில், இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்குன்னா முதல்ல நம்ம அதை கிளியர் பண்ணணும். சரி, வாழ்க்கையில் இது எது எங்க நிக்குது என்ன நிக்குதுலாம் நமக்கு தெரியாதியா அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை கேதுனா விநாயகர் தான். கேதுவுக்கு நம்ம என்ன தெய்வத்தை எடுப்போம்? விநாயகர். அப்ப செவ்வாய்க்கிழமை ஒரு விநாயகர்களுக்கு போறோம். விளக்கெண்ணெயில தான் ஏற்றணும். விளக்கு நீங்க அந்த காலத்தில் பூராமே விளக்கெண்ணெயில தான் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். இடையில எந்த படுபாவி உள்ள வந்து நல்லெண்ணெயை ஏற்ற சொன்னானோ தெரியாது. நல்லெண்ணெய் யாருக்கு ஏற்றணும் அப்படின்னா காலபைரவர் ஒருத்தருக்கு தான் ஏற்றணும். அதுக்கடுத்து நீ அமாவாசையில் மோட்ச விளக்கு போட போறேன்னு வையே, அதுக்கு நீ எள்ளெண்ணெயை பயன்படுத்தலாம். நீ வீட்டில் ஏற்றும் போது, நான் ஒரு விசாலமாக நான் சொல்றேனே, நீங்க வந்து வீட்டில் நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுறீங்க. முதவா அந்த நல்லெண்ணெயிலிருந்து வரக்கூடிய வாசனையை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அவனே சொல்றான், முன்னோர்கள் சனி நீராடுன்னா, சனிக்கிழமை நல்லா உடம்பு பூரா எண்ணெயை வச்சு குளிச்சு போட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டு போட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லி சுத்த விட்டுருவாங்க. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை இது சாந்தப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் நீ நாள் பூரா நல்லெண்ணெயை போட்டு விளக்கேற்றினா இந்த சுவாச காற்று உள்ள போனோன்னு நரம்பு எப்பயுமே படுக்க ஆரம்பிச்சிடும். ஆயிருமா இல்லையா? உள்ள போதுன்னா அது குளிர்ச்சியை கொடுக்குது. குளிர்ச்சி என்ன ஆகும்? அங்கங்க ஜாயின் பெயினை தான் கொடுக்கும். அப்ப வீட்டில் நல்ல மார்பிள் தரையை போட்டு அதில் நம்ம அம்மாவை நடக்க விட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றினா முட்டி 2 வீங்கிக்கிட்டு நீர் கோத்துக்கிட்டு அப்படியே குளிர்ச்சியாகி நடக்க முடியாமல் கிடப்பாங்க. கொள்ள பேர் வீட்டில் நடக்க முடியாமல் கிடக்கிறதுக்கு இதுதான் காரணம். அவன் ஏன் அந்த காலத்தில் விளக்கெண்ணெயில் போய் விளக்கேற்ற சொன்னான் அப்படின்னா, விளக்கு எண்ணெயில் நீ அதாவது அந்த விளக்கு எண்ணெயில் விளக்கேற்றி அதை சுவாசிக்கும் போது உன் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் சமப்படுத்தி சீரண மண்டலத்தை அது சரியாக்கி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் சரியான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு? விளக்கெண்ணெய்க்கு உண்டு இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? விளக்கெண்ணெய, அதுவும் அசுபதி நட்சத்திரத்தன்னைக்கு விளக்கெண்ணெய் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. நீங்க அசுபதி நட்சத்திரத்தன்னைக்கு விளக்கெண்ணெயை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன அதிசயம் நடக்குன்னு பாருங்க. அன்னைக்கு விளக்கேற்ற ஆரம்பிங்க விளக்கெண்ணெயில. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். நீங்க என்ன லக்கணம் என்ன ராசி அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இதோட ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு அற்புதமான விஷயம் சொல்றேன், நீங்க செய்யுங்க. இதெல்லாம் மக்களுக்கு, ஏன்னா ராதாகிருஷ்ணன் வந்து இதுல பாதி தான் ஜோசியர், பாதி பேர் பூரா மக்கள். அவங்களுக்கு வாழ்வியல் ஆதாரத்துக்கு தேவையான வழிமுறைகளை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இது இன்னைக்கு நான் சொல்லலை, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னது. திரும்ப திரும்ப மக்களுக்கு பயன்படும்படியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அசுபதி நட்சத்திரத்தை, அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு விநாயகர் கோயிலுக்கு போறோம். அந்த கோயிலில் 7 விளக்கு, அருகம்புல் மாலை, விநாயகரை வந்து 7 சுத்து. செவ்வாய்க்கு எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 சுத்து கிளாக் வைஸ். கேது எப்பயுமே அப்பிரதட்சணமாக தானே சுத்தும், அதுக்கு 7 வருஷம் தானே. 7 சுத்து அப்பிரதட்சணம். இதை வாரம் செவ்வாய்க்கிழமை செய்கிறது மிகப்பெரிய, அதாவது நம்மளுடைய கர்ம வினைவை தூக்கி அப்படியே இது பண்ணிடும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, இப்ப உங்க ஜாதகத்தில் இப்ப ராகு போய் மகத்தில் நிக்குதுன்னு வைங்க, என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை போய் விநாயகர் கோயிலுக்கு போகணும். 7 விளக்கு, அருகம்புல் மாலை, 18 சுத்து கிளாக் வைஸ், 7 சுத்து ஆண்டி கிளாக் வைஸ். இதை 18 வாரம் பண்ண சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கலைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதே மாதிரி தான் வியாழக்கிழமை, மூல நட்சத்திரம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கு? தனுசுல தானே இருக்கு. அப்ப 16 வாரம் இதை செய்யுங்க. இந்த 3 சாவியும் திறந்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருகிறது அப்படின்றத மட்டும் நீங்க இதே ஜெயக்குமார்ட்ட வந்து சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் இந்த மீட்டிங்கை நடத்துறாரு. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளைய நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும். அப்ப வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் அப்படியே வழிபடணும். சரி, இதை விட ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி அவன் ஜாதகத்துக்கு போவோம். அதை விட பெரிய விஷயங்கள்லாம் சொல்றேன். ஏன்னா எங்க சூர்யா கூட சொல்லிச்சு, அரைச்சமாவே அரைக்கூடாதுன்னா இங்க இருக்கிற மக்கள் பூரா புது மக்கள், இவங்களுக்கு பயன்படுற மாதிரியா நம்ம சொன்னாதான் சரியா வரும் இல்லையா? நான் பாட்டுக்கு ஜோதிடத்தை எடுத்துட்டு 10 குடையவன் நின்ற வீட்டிற்கு 10 குடையவன், உன் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 10, ராசிக்கு 10 என்றால் ஒன்றும் புரியாது. இவன் யாராக பொன்னையான்னு சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய சூத்திரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஜோசியராக இருந்தால் பயன்படுத்தலாம்,
வேற யாராவது இதை பயன்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? என்னமோ பேசினா ஒன்றும் புரியலை அவனு போயிடுவோம் இல்லையா? ஏன் நான் ஜோதிடத்துக்குள்ளே சூட்சமாக போனேன்னு வைங்க, உங்களால் தாங்க முடியாது. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு நாம வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோம் இல்லையா? இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இந்த திருத்துறைப்பூண்டிக்கு என்னடா சம்பந்தம்? ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம ஆட்கள் சொல்லும்போது மருதீஸ்வரரை பத்தி பேசினீங்க. அற்புதமான சேத்திரம். இங்க ஒரு மருதீஸ்வரர் இருக்கிறார், இன்னொரு இடத்துல எங்க இருக்கார்? சென்னையில் இருக்கார், திருவான்மியூர்ல இருக்கார் இல்லையா? திருவான்மியூர்ல ஒரு மருதீஸ்வரர் இருக்கார். திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் இருக்கிறது வன்னி மரம். இங்க என்ன மரம்னு எனக்கு தெரியாது, நான் போகல. இங்க என்ன விருச்சம் யாருக்காவது தெரியுமா? வில்வம். வெரி குட், சூப்பர். இப்ப பாருங்க, வன்னிக்கும் வில்வத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நல்லா கவனிங்க. பல விஷயங்கள் நான் சொல்றேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதுல ஆன்லைன்ல பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு மாசம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னன்னா, நட்சத்திர மண்டலத்திலேயே இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் மிக இன்றியமையாத ஒரு நட்சத்திரம். ஏன்னா இதனுடைய பெருமையை பத்தி இன்னைக்கு இல்லை, 35 வருஷமா சொல்லிக்கிறீங்க மக்களுக்கு. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதுல என்ன வச்சிருக்கான் நீங்க பாத்தீங்கன்னா, பூச நட்சத்திரம்னா நம்ம நுரையீரல் சார்ந்த இருதயம் இருக்கக்கூடிய பகுதி பூசம். எது? லங்ஸ். சரி, நம்ம அப்படியே இந்த வாயை மூக்கை லேசா ஒரு 10 நிமிஷம் பொத்திக்கிடுவோம், என்ன நடக்கும்? சோழி முடிஞ்சு போகும். அப்ப நம்ம உயிரோடு இருப்பதற்கு யார் காரணம்? அதனாலதான் சனீஸ்வரன் ஆயில் காரகன் அப்படி வச்சிருக்கான். ஆயில் காரகன் யாரு? சனி. எப்படி? அசுபதி நட்சத்திரம் மூளை, சரியா? பரணி நட்சத்திரம் முகமும் முகத்தின் அழகும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் சுழிமுனை. கிருத்திகை 2, 3, 4 தாடை, பற்கள், கண்கள். எலும்புள்ளா நாக்குன்னு சொல்றோமே, அதுதான் ரோகிணி. மிருகசீரம் 1, 2 தான் இந்த மூக்குடைய சுவாச கோள். 3, 4 அப்படியே மிதுனத்துக்கு வந்துடும். ரெட்டப்படை ராசி. உணவு குழலையும் மூச்சு குழலையும் பிரிக்கக்கூடிய கண்டம். திருவாதிரை நட்சத்திரம் ஒரு குழல் இறப்பை போய் சேரும், ஒரு குழல் லங்ஸ்ல போய் சேரும், அது இரட்டைப்படை ராசி இல்லையா? அப்படியே உள்ள போன உடனே இந்த லங்ஸ்ல போய் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரு குழல் லங்ஸ்ல போய் நிற்கும். இந்த புனர்பூசம் அப்படின்ற நட்சத்திரம் தான் ஆகாய தத்துவத்தில், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எல்லாம் நான் சுவாசிச்சு அதை உள்ள கொண்டு போய் அந்த நுரையீரலை விரிவுபடுத்தி இருதயத்திலிருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தத்துக்கு ஆக்சிஜனை ஏற்றி திருப்பி அந்த சுத்தமான ரத்தத்தை ஏற்றி உடலெல்லாம் பரவ செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்பை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? பூச நட்சத்திரம் செய்யுது. அப்ப அந்த பூச நட்சத்திரத்தில் என்னன்னா, அதனுடைய அதிபதி சனி, அவர் வாயு தத்துவத்தின் அதிபதி. அதனுடைய அதிதேவதை யாரு? பிரகஸ்பதி, அவர் ஆகாய தத்துவத்தின் அதிபதி. இவங்க 2 பேரும் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்திலேயே அற்புதமான நட்சத்திரம் எதுனா பூசம் தான்டா. என்கிட்ட ரொம்ப கேட்பாங்க, சாமி அடுத்த பிறப்பு இருக்கக்கூடாது, வழி சொல்லு அப்படிமாங்க. ரொம்ப ஏன்னா வீட்டில் இம்சை, பொண்டாட்டி இம்சை, பிள்ளை இம்சை. சாமி அடுத்த பிறப்பு இருக்கக்கூடாது. பொண்டாட்டிகிட்ட கேட்டா சரி, நோ 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 நோ, அடுத்த ஜென்மத்தில் இவன் என் பொண்டாட்டியா இருந்து இவனை நான் வெளுக்கிற விழுல நான் அதை தீக்கணும்பா. அவ ஏன்னா யாரு? பொண்டாட்டிகிட்ட கேட்டா ஏமா அடுத்த பிறப்பு வேணான்றாமா. நோ, அதெல்லாம் செஞ்சிடப்படாது. அடுத்த பிறப்புல நான் இவனை பாடா படுத்தணும்னு அவ கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன செய்யறான்? எனக்கு இதே வேணாம்லா, பொண்டாட்டி பிள்ளைல வேணாம்ல, இந்த இம்சையிலேருந்து அடுத்த பிறப்பே வேணாம்லா, இனி ஒரு பிறப்பே எனக்கு தேவையில்லைம்மா. இப்ப யார் பேச்ச கேட்கறது? சரி, எதுவாக இருக்கட்டும், நமக்கு மறுபிறப்பு. இப்ப நிறைய சொல்லாங்க, 12ல கேது இருந்தா மறுபிறப்பு இல்லை. வெங்காயம் என்ன 12ல கேது இருந்தா மறுபிறப்பு இல்லையா? டேய், இந்த ஜென்மால 12ல கேது இருந்து ஒரு நாள் கூட நீ நிம்மதியை தூங்கி இருக்கவே முடியாதாடா? நீ பொண்டாட்டியோட சரியா படுத்திருக்கவே முடியாதா? உன்னை எப்படி ஞானின்னு சொல்றது? ஞானம்லாம் என்ன ஞானின்னு சொல்ற? கேது 12ல ஒண்ணுக்கு லாயக்கில்லாதவன்னு அர்த்தம். 12ல கேது இருந்தா மறுபிறப்பு எங்கே அறுக்கப்படுகிறது? ஏங்க இப்ப அது அவரு துரைசாமி பேசும்போது கூட சொன்னாங்க பாருங்க, ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா 7ஆம் பாவத்தை விட 3ஆம் பாவமும் 12ஆம் பாவம் தான் நம்ம பார்க்கணும்.
மூணாம் பாவம் வீரியம் இருக்கா? ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு 3ஆம் இடத்துல வச்சிருக்கான். 12ஆம் இடம் அயனசேன போகம். இந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடம் நல்லா இல்லை. அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து வர்றவன் என்ன பாடுபடுவா? ஒரு ஜாதகத்தில் ஒரு பொண்ணோட ஜாதகம் மகர லக்கணம், ஹஸ்த நட்சத்திரம், குரு ஹஸ்தத்திலே நிற்கிறாரு. இவளுக்கு 3ல சுக்கிரன் உச்சம். ஜாதகம் இப்படி வருது. அப்படியே என்னம்மா பிள்ளைக்கு மறு திருமணத்தை பார்த்துக்கிட்டீங்களா? இது இவர் என்னமோ நான் பார்த்தேன், நான் பார்த்ததெல்லாம் நீ சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பொண்ணையா சிஸ்டம் சொல்லி இருக்கிறதா இருக்கு. 7ஆம் பாவம் முதல் திருமணம், 9ஆம் பாவம் 2ஆம் திருமணம். which one planet connected with the 9th baba goes through second marriage. அதே மாதிரி ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 9 கூடையவராக இருந்தால் நீ தலைகீழனால உனக்கு 2வது கல்யாணம் தாண்டா, முதல் கல்யாணம் கிடையாது. முதல் அடிச்சு பேசணும். என் வருஷத்து என் காலத்தில் நான் பார்த்த பார்வையில் ஒரு 10% கூட நீ பார்க்கல. இதெல்லாம் எழுதுனா 7ஆம் பாவத்தை பற்றி அவ்வளவு எழுதியிருக்கேன் ஆர்டிகிள். 3ஆம் பாவம் குறுகிய பயணம், 7ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்ட அவன் இருக்கிற ஏரியாவுக்குள்ளேயே பொண்ணு அமைஞ்சிரும். 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட இதில் நான் ஒரு ஆய்வு பண்ணி வேடிக்கையை கொடுத்தேன். எப்படின்னா, இப்போ 9ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணுது இவனுக்கு 2ஆம் திருமணம் உண்டு. ஒரு ஆணுக்கு 2ஆம் திருமணம். நம்ம பேசும்போது இவனுக்கு செகண்ட் மேரேஜ் இருக்கேமான்னு சொன்னால் அவன் சொல்லுவான், அவன் கல்யாணம் இவனுக்கு 2ஆம் திருமணம் தான், முதல் திருமணம் இல்லைன்னு சொன்னால் அப்போ 2ஆம் திருமணம் வேற நடக்குமான்னு சிரிப்பாங்க. ஏன்னா முதல் பொண்டாட்டி வரட்டு 2ஆவது பொண்டாட்டி வருமோ அப்படின்னு இப்படி இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் திருமணம் அந்த ஜாதகத்தில் இருக்கு. இதை எப்படி சரி பண்ணுறது? அப்போ நல்ல நவக்கிரகம் பாருங்க, அப்படியே நவக்கிரகத்தை நம்ம நினைக்கணும். இப்போ 9ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி இப்போ செவ்வாயை வச்சு கொடுங்க. 9 கூடைய செவ்வாயை வந்துடுறாரு. இவளுக்கு மறு திருமணத்தை தீர்மானிக்கிறது அவர் தான். இப்போ முதல் திருமணம் இல்லாமல் 2ஆம் திருமணம் இவளுக்கு இருக்கு. 2ஆம் திருமணத்தை முதல் திருமணமாக்கி 2ஆம் திருமணத்தை நம்ம அதை சரி பண்ணணும். என்ன சரி பண்ணுறது? இதை ஆய்வு பண்ணி கொடுத்தது. அப்போ தெற்கு திசையிலிருந்து ஒரு பையனை முதல் தாரமாக எடுத்தால் 2ஆம் தாரம் அடிபட்டு போகும். அப்போ 9 கூடைய திசை எடுக்கணும். இப்போ குரு வர்றார், 9 கூடைய வரா. எந்த குருவுக்கு எந்த திசை? வடக்கு திசை தானே. நவக்கிரகத்தில் குரு எந்த பக்கம் இருக்காரு? வடக்கு திசையில் இருக்காரு. வடக்கு திசையிலிருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா மறு திருமணம் கட்டாயம். இந்த திசையை பற்றி எடுக்கிறது. இதெல்லாம் முண்டி முளைஞ்சு எல்லாம் பார்த்து சரி நான் சொல்றேன். 6ஆம் பாவம் வலுத்து இருக்கு. ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 6ல் போய் உட்கார்ந்துக்கிட்டார். 6லேயே இருக்கார். 6 கூடையவராக இருக்கார். தலையில் இருந்தாலும் கல்யாணம் நடக்காத. திருமணம் இல்லை. நீ தலையில் இருந்தாலும் அவன் திருமணத்துக்கு போக முடியாது. சில ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஐயா அழகா சொன்னார். கேஎஸ்கே ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை கெடுக்கும். நம்ம ஒன்றும் சொல்லும்போது தப்பா பேசக்கூடாது. எப்படின்னா, இந்த 10ஆம் பாவம் தான் ப்ரொஃபஷனல் கொடுக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 10ஆம் பாவம் தொழிலை நிர்ணயிக்குது. இந்த 10ஆம் பாவம் கொடுத்த தொழிலத்தை நான் பார்க்குறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் 2ஆம் பாவம் உங்கள் தொழிலை தீர்மானிக்காதா? 3ஆம் பாவம் தீர்மானிக்காதா? இப்போ மிதுன லக்கணத்துக்காரன் வர்றான். இப்போ மிதுன லக்கணம் காலபுருஷனுடைய 3ஆம் இடம். வெறும் கட்டத்துக்கு தான் பலன். வெறும் கட்டத்துக்கு நான் சொல்கிறேன். வா, நான் 100க்கு 100 சொல்கிறேன். வெறும் கட்டத்துக்கு பலன் சொல்ல முடியாது. நீ எதுக்கு ஏட்டப்சி இதை பேசுகிற? வெறும் கட்டத்துக்கு நான் பேசுகிறேன். வா 100. ஏன் நான் பேசுகிறேன்? என் பையனை வச்சு பேச சொல்லேன். மிதுன லக்கணம் அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அவன்கிட்ட நீ போய் அட்வைஸ் பண்ணு கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அறிவு ஏராளம். 3ஆம் இடம் அறிவு, சிந்தனை, கிரியேட்டிவிட்டி. அவன் எப்போதும் சிந்தனையில் தான் இருப்பான். நீ போய் சொல்லக்கூடிய யோசனையில் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு எது சரினோ அதுதான் செய்வான். ஆனால் இறைவன் என்ன வச்சிருக்கான்? மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடமாகிய கடகம் காலபுருஷனுடைய 4ஆம் இடம். காலபுருஷனுடைய 4ஆம் இடம். வருமானம் வரக்கூடிய சொத்தை உருவாக்கக்கூடிய சக்தி மிதுன லக்கணத்துக்கு தான் உண்டு. அதுக்கு என்ன சொல்றான்? எவன் ஒருவன் தன் தாயாரை அன்பாக அரவணைத்து பாதுகாத்து அவளை பசிபட்டி இல்லாமல் காப்பாற்றுன்றானோ அவனுக்கு வருமானம் வரக்கூடிய சொத்து அந்த பூமாதேவி கொடுப்பாளன்றான். வெறும் கட்டத்துக்கு தான். மிதுன லக்கணத்துக்கார வீடு கட்டும்போது சொல்லுவேன், வீடு கட்ட போறேன்னு சொல்லிட்டானா சரி, டேய் உங்க அம்மாவுக்கு மிருத்யுஞ்ச ஹோமத்தையோ அல்லது ஒரு ஆயுஷ் ஹோமத்தையோ போட்டுடுறா. ஏன்னா மிதுனத்துக்கு 4ஆம் இடம் காலபுருஷனுடைய 6ஆம் இடம். மிதுன லக்கணத்துக்கார வீடு கட்டுறானா அவங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவு வந்தே தீரும். மாற்றமே கிடையாது. அதே மிதுன லக்கணத்துக்காரன் நான் கையில் இருக்க காசை போட்டு கட்டினேன், அதெல்லாம் கிடையாது. கடன் வாங்கி தாண்டா நீ கட்டுவ.
ஏன்னா 6ஆம் இடம். நான் சொல்றேன், கடக லக்கணம்ன்ற ஒரு உயர்ந்த லக்கணத்தை சொல்றோம். 4ஆம் பாவத்தை பத்தி பேசும்போது நான் நிறைய பேசல. நான் சொல்றேன், இப்ப குடும்பம் சொல்றேன். 2ஆம் இடத்தை குடும்பம்னு சொல்றோம்யா. 2ஆம் இடம் குடும்பம், ரைட்டா? இந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கா? நீ மட்டுமா இருக்க? உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைய, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாம் சேர்ந்தது தானே குடும்பஸ்தானம். ஆமா தானே? அப்ப அந்த குடும்பம்ன்ற நிலைப்பாடு எதனை தாங்கி இருக்கிறது? அங்கதானே தனஸ்தானம் வச்சிருக்கான். வருமானம் நீ சம்பாதிக்கிறது யாரு? குடும்பத்துக்கு. குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிற. அப்ப இந்த 2ஆம் இடத்தினுடைய தன்மையை நீ எப்படி மாற்றி அமைக்க முடியும்? சாமி, 4ஆம் பாவம்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லலாம்? வீடு வாசல் தானே சொல்றோம். காலபுருஷனுடைய இங்க இருங்க ராசி மண்டலத்தில் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த கடகம் என்ற 4ஆம் இடம் அது ஒரு பலகால் ராசி. விருச்சியம் என்பது 8ஆம் இடம், காலபுருஷனுடைய 8ஆம் இடம் பலகால் ராசி. அதுல மிதுனம் இரட்டைப்படை ராசி, மீனம் இரட்டைப்படை ராசி. இது ஆண் ராசி, இது பெண் ராசி. இப்ப அவர் பேசும்போது கூட சொன்னாரு, சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருந்துச்சு, 2 கல்யாணம். இரட்டை உனக்கு 7ஆம் பாவம், உன்னுடைய 7 இரட்டைப்படை ராசிகள் தான் உனக்கு 2ஆம் தாரம் உண்டு. இல்ல ஒன்று தானே வச்சிருக்கேன் அப்படின்னு, சரி ஒன்று நீ வெளியில வச்சிருப்ப. என்ன அது கலத்திர காரகனாகிய சுக்கிரன் இரட்டைப்படை ராசிகள் என்றால் அவனுக்கு 2. அதோட ரொம்ப விசேஷமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுக்கிரன் வந்து மிதுனத்தில் நிற்கிறான். ஒரு இதுக்காக நீங்க அதுக்கப்புறம் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சுக்கிரன் 7க்கு 9 தான் நிற்கிறாரு. 7க்கு 9 தான் நிற்கிறார் சுக்கிரன். அப்ப அவனுக்கு 2 தாரம் வரத்தானே செய்யும் இல்லையா? அதை விட என்னன்னா, இதை உடைக்கிறதுக்கு என்னடா வழினா, மனைவியினுடைய தகப்பனாருக்கு இந்த அதாவது இவனுக்கு பார்க்க போடுற பொண்ணு அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரத்து பிள்ளையாக இருந்தா இது அடிபடி போகும். எப்படி பாருங்க, இதுக்குள்ள சூட்சமா இருக்கு. நீ சோதரத்தை பத்தி தெரியாமே வந்து புலப்படாது. மேடையில் அந்த காலத்துல மேடையில் உட்கார்ந்துருக்கேன்னா சரி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. என்ன சாஸ்திரத்தினுடைய இதை ஆனா எல்லாருமே நல்லா பேசுறாங்க, தப்பால யாருமே பேசல. உங்களுக்குரிய சரக்கு தான். அப்ப 4ஆம் பாவம் பலகால் ராசி. சரி, என் வீடும் உங்க வீடும் ஒன்னா இருக்கா? இப்ப ராஜேந்திரன் இவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டியிருக்காரு, வீட்டை அழகுபடுத்தியிருக்காரு. அவர் வீடு மாதிரியே வந்து ராதாகிருஷ்ணன் வீடு கட்டியிருக்காரா? இல்ல. ஜெயக்குமார் அவர் மாதிரி வீடு கட்டியிருக்காரு. அப்ப 4ஆம் பாவம் பலகால் ராசி. அதனால் நாம் வெவ்வேறு விதமான இல்லத்தில் வசிக்கிறோம். அவன் சத்துக்கு திறந்தாப்புல வசிக்கிறோம். கூரை வீடு, ஒரு ஓட்ட வீடு, தகர வீடு, கார வீடு இல்லையா, லயன் வீடு. இப்போ ஒருத்தர் வர்றான், 4ஆம் பாவம் வந்து 4ஆம் பாவாதிபதி போய் கடகத்தில் உட்கார்ந்துருக்கு. ஒருத்தன் சொல்றான், சார் நான் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கு. எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? உனக்கு அப்பார்ட்மெண்ட்ல தான் வீடு அமையும், போடா. புரியுதா? அது பலகால் ராசி. அப்பார்ட்மெண்ட்ல தான் வீடு அமையும். அப்ப நான் பிறந்த இடத்தை பத்தி சொல்றேங்க. அது சனி சாரத்தில் இருந்தா நீ ஓடு ஓட்ட வீடு, லயன் வீட்டில் தான் பிறந்திருப்ப நாயே. புரியுதா? மண்டலத்தை தூக்கணும். அப்ப அது 4ஆம் வீடுன்னு சொல்றான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஜெயக்குமார் என்னை அழைத்ததால், ராதாகிருஷ்ணனுடைய இருதயத்திலிருந்து என்னை அழைத்ததால் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் இந்த இடத்தில் உடைத்து விடுகிறேன். காரணம், அந்த பையனுக்கு அப்புறம் வரும் அந்த செவ்வாய் கேது சார் இருக்கே, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் தீ பிடிச்சான 4ஆம் பாவ நட்சத்திரம், அது நெருப்பு ராசியில் இருக்கா? நான் அவன்கிட்ட கேட்டேன், டேய் உங்க வீட்டுக்கு தீ பிடிச்சாடா? உங்க வீட்டுக்கு பக்கத்தில் தீ பிடிச்சான்னு கேட்டேன். இல்லை, எங்க வீடே தீ பிடிச்சுட்டான். 4ஆம் பாவ நட்சத்திராதிபதி செவ்வாய். சரி, செவ்வாய் தாயார் 4ஆம் பாவம். தாயார் உடன் பிறந்ததுல எத்தனை பேர் துர்மரணம்னு கேட்டேன். அம்மா கூட பிறந்த அத்தனை பேரும் துர்மரணம். 4 அக்கா தங்கச்சி. எது மக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கா? சரி, 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மாவுக்கும் இவன் பிறந்த உடனே திருமாங்கலிய பலம் இல்லை. இப்ப இந்த இடத்துல அந்த பையனுக்கு கல்யாணம்னு வந்து கேட்கிறாங்களே, நல்லா கவனிங்க. அந்த செவ்வாய் யாரு? துலா லக்னத்துக்கு 2 7 கூடையவர் தானே. அவர் போய் மகத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவன் வந்து திருமணம்னு வந்து கேட்கிறானே, இவனுக்கு திருமணத்துக்கு நீங்க எப்படி வழி சொல்லுவீங்க? யாரோ ஒருத்தி யார் வீட்டிலேயே பிறந்தவை இவன்ட்ட வந்து சாகணும்னா இருக்கு. அப்ப அதை அந்த பிள்ளை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? அப்ப காப்பாத்துறதுக்கு தானே நீ ஜோசியம் பிடிச்சிருக்க. அப்படிப்பட்ட பையனுக்கும் வழிபாட்டை சொல்லி, பரிகாரம் இல்லை வழிபாட்டை சொல்லி, இன்னைக்கு அவன் குழந்தை ஒட்டியோட நல்லா இருக்கான். அவன் குலதெய்வ போட்டோவுக்கு பக்கத்துல என் போட்டோவுக்கு தீபம் காட்டிக்கிட்டு இருக்கான்.
அவன் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாட்டின் மூலமாக தீர்த்தோம். அப்ப 4ஆம் பாவம் நல்லா கவனிங்க, ஒரு அதிபயங்கரமான ஒரு ரகசியத்தை நான் அந்த இடத்துல சொல்றேன். 4ஆம் பாவம் பலகால் ராசி, அது கடகம்தான். சரி, ஜோசியத்தில் என்ன சொல்றான், 12ஆம் பாவத்தை அயனசேன போகஸ்தானம் சொல்றான். அயனசேன சுகஸ்தானம் 12ஆம் இடம் தானே. சரி, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த 12ஆம் இடம் எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு. களத்திர காரநாய சுக்கரனா அங்க உச்சப்படுத்திருக்கான். ரைட், ரம்யமா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கான். எல்லாருமே நம்ம கல்யாணம் முடிச்சோன்னா கடற்கரையிலேயா போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறோம், அயனசேனம் கொண்டாடுறோம். அது மீனம் கடற்கரை தானே சாமி. அப்ப கல்யாணம் முடிச்ச உடனே கடற்கரையில் குச்சில போடு, தம்பி அங்க அனுப்பு, சாந்தி முகூர்த்தம் அங்கதான் போறோமா? கல்யாணம் முடிச்சு அவனை பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே தாக்கி தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு அலங்காரமான ரூம்ல நல்ல பஞ்சு மெத்தையில பூ போட்டு ஜோடிச்சு, உள்ள போங்கடா, டே நீ உள்ள போடா, இந்த பால் சம்பம் கொண்டு போ சொல்றோமா இல்லையா? இந்த அயனசேன போகம் எங்க நடக்கு? 4ஆம் இடத்தில் நடக்கிறது. இதத்தான் கேஎஸ்கே ஒரு விஷயத்தை அழகா சொன்னாரு. ஒரு இடத்துல 4ஆம் பாவத்தை பத்தி நான் படிச்சுக்கிட்டு, அதாவது அந்த காரகத்தை படிச்சுட்டு வரும்போது அந்தரங்கம் அப்படின்னு போட்டார். நல்லா சண்டான இப்படி போட்டிருக்கான், ஒண்ணுமே புரியல, தலையை பிச்சு கிடிச்சு இதனால கிறுக்கு முடிச்சிருச்சு எனக்கு. அந்தரங்கம்னா என்ன? இப்ப நான் யாராவது ஒரு பொண்ணோட ஒரு மறைமுகமா வாழ்க்கை நடத்துறேன்னா அது அந்தரங்கம், அந்தரங்க வாழ்க்கை. சரி, அது போச்சு. கணவன் மனைவியும் அந்த இறையாண்மையோடு சட்டப்பூர்வமாக கணவன் மனைவி அவங்க இல்லற வாழ்க்கையை நடத்துகிறது ஒரு அந்தரங்கம் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4ஆம் பாவத்தில் எதுக்குடா இவர் அந்தரங்கம்னு கொண்டு வந்தார் எனக்கு புரியல, தலையை பிச்சுக்கிடுச்சு. அப்புறம்தான் 5ஆம் இடம் என்பது குழந்தை இல்லையா? 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஏன்ட்ட ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க, இந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்றத நான் எப்படி சாமி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பேன். அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவன் நம்மகிட்ட அவன் வேற யார்கிட்ட போய் கேட்பான். அப்ப நான் சொல்லுவேன், பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சொல்ல, நீ பெற்ற குழந்தைகளில் ஏதேனும் ஒன்று உனக்கு பெருமை சேர்க்குமானால் அங்க உன்னுடைய பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் இல்லையா? நம்ம பெத்த குழந்தையில ஏதாவது ஒண்ணு நமக்கு பெருமை சேர்த்துருச்சு, இன்னாருடைய பையன், உன் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குடா, உன் கர்மா என்னன்னே தெரியலையடா. அப்ப இந்த புத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு இந்த 4ஆம் பாவம் எத்தனாம் பாவம்? 5ஆம் பாவம், 12ஆம் பாவம் இல்லையா? சரி, அந்த அயனசேன போகம்னு சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடத்துக்கு இந்த 4ஆம் பாவம் எத்தனாம் இடம்? 12ஆம் இடத்துக்கு 4ஆம் பாவம் எத்தனாம் பாவம்? 5ஆம் பாவம் இல்லையா? அப்ப 5ஆம் பாவத்துக்கு அந்த பாவம் எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவமா? 5, 12 உல்லாச சல்லாபம். அப்ப உல்லாச சல்லாபம் எது? 5, 12 உல்லாச சல்லாபம். அப்ப எங்க ஒரு கணவன் மனைவி அந்த 4ஆம் பாவம் என்ற வீட்டில் ஒரு இருவரும் இணையும் போது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த இல்லத்தினுடைய தூய்மைக்கும் இறையாண்மைக்கும் ஆற்றல் நிறைந்த இடத்தில் நீ அந்த அந்தரங்கமாக கணவன் மனைவி கூடுகின்ற அந்த 4ஆம் பாவத்திலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைதான் இந்த இடத்துல சக்கரவர்த்தியாக வருகிறது. மிகப்பெரிய கலைஞனாக, கவிஞனாக, டாக்டராக எல்லாமே வர்றான். இதுல என்ன தெரியுது? 4ஆம் பாவம் என்ற அந்த வீடு பரிசுத்தமாக இருந்தால் நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் அத்தனையும் நன்றாக இருக்கும் என்று அர்த்தம். சரியா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்க தம்பி ஒருத்தர் பேசினார். ஆனா தயவு செய்து நான் அதை வந்து முழுமையா மறுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன தெரியுமா? அதை வந்து தயவு செய்து அதை எது பண்ணிடக்கூடாது. அதாவது வாஸ்துல வந்து பரிகாரம் இருக்கு, பரிகாரத்தை பண்ணி ஈசானிய மூலையில படிக்கட்டு இருந்தா அதை பிரமிட் மூலமாக மாற்றி விடலாம்னு அந்த தம்பி சொன்னார்றது நம்பிராங்க. தயவு செய்து அவன் தவறான ஒரு வழிகாட்டுதலை செஞ்சிடப்படாது, செஞ்சிடப்படாது. எந்த இது இல்லை. ஈசானியத்தில் படிக்கட்டு இருக்கா, இடி மாத்து, இல்லாட்டி அதுக்கு வேலையே கிடையாது. வாத்துல போய் பரிகாரம், இந்த எந்திரத்தை வைக்கலாம், தந்திரத்தை வைக்கலாம், இதை செம்ப பதிக்கலாம், இதுக்கு அங்கெல்லாம் வேலை இல்லை.
யாரையும் அப்படிலாம் நம்பி நீங்க இருந்து வீணா போயிடுறீங்க. வாஸ்துப்படி இல்லையா, கடனை வாங்குங்க. ஒரு வாஸ்து சந்திர மாதிரி ஒரு ஆளை கூப்பிடுங்க, மணிமேகலை கூப்பிடுங்க, இதை என்னன்னு பாருங்கக்கா அப்படின்னா சரி வந்து பார்த்து இதை இப்படி சரி பண்ணு, இந்தாங்க உங்க பிரச்சனை, கடனை வாங்கி அந்த வீட்டை சரி பண்ணுங்க, நீங்க அதுக்குள்ள நல்லா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு சந்ததியே அந்த வீட்டுக்குள்ள நீங்க நல்லா கவனிங்க சார். நீங்க ஆற்றல் மிக்க வீட்டிலே, ஒரு வாடகை வீடா இருக்கட்டும், அதுல ஆற்றல் மிகுந்த வீட்டில், சக்தி வாய்ந்த வீட்டில், நல்ல இறையாண்மையினுடைய அனுக்கிரகம் நிறைந்த வீட்டிலே நீங்கள் வசிக்கும் போது பிறந்த குழந்தையினுடைய செயல்பாடு பாருங்க, அது ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் நல்ல ஒரு உயர்வான உத்தியோகமும் கிடைச்சே தீரும். சிலவரை இப்போ வந்த வாஸ்து கலைஞர்கள்லாம் சொல்றாங்க வாஸ்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட், நீ வடக்கு பார்த்த விட வாஸ்துப்படி நீ கெட்டு, வடக்கு பார்த்த விட வாஸ்துப்படி நீ கெட்டு. அதுல துலாலக்கணத்துக்காரனை போய் உட்கார வைப்போம், சரியா? துலாலக்கணத்தில் பிறந்தவனே, அதாவது துலாலக்கணத்தில் பிறந்த ஒரு பொண்ணை அதுல உட்கார வைப்போம். அவ அடையக்கூடிய நோயை நீ குணப்படுத்திடா. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, யார் யார் எந்தெந்த திசை கொண்ட வீட்டிலே குடியிருந்தால் உனக்கு நன்மை இருக்குன்னு இதுல தெரியுதா? ஒரு மேசலக்கணத்துக்காரர் இருக்காரு, அவர் போய் தெற்கு வீட்டில் போய் தெற்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கேன்னாருனா அவர் என்னைக்கு தேறி வர? வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காரு, இன்ச்சு கூட கல் நவரில் பாருங்க. அப்ப இதெல்லாம் வேடிக்கையான ஒரு விஷயம். வாஸ்துப்படி இருக்கணும், அது உனக்கு சார்ந்த வீடா இருக்கணும், இல்லையா? இப்ப முக்கியமான விஷயத்தை சொல்லி நம்ம சாப்பிட போவோம். உங்களுக்கு போதும், அடுத்த மீட்டிங்ல வந்து நான் பேசுறேன். நிறைய நான் வாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு இங்க போய்கிட்டே இருக்கும், ஒன்று மாற்றி போய்கிட்டு இருக்கும். இப்போ முக்கியமானது என்னது, 4ஆம் பாவம் என்ற இல்லத்தில் நாம் குடியிருக்கும் போது அதில் பிறக்கக்கூடிய சந்ததியினுடைய நிலையை பற்றி ஒரு சூட்சமாக சொல்லிட்டேன். அப்போ 4ஆம் பாவம்ன்றது நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்போ அதில் என்ன பண்ணணும், நல்ல அழகா விளக்கேற்றணும், நல்ல தூபதீபம் காட்டணும், தெய்வத்தை நல்லா கும்பிடணும். என்ன அதில் எப்பயுமே பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜேஸ்வரனுடைய படத்தை வாங்கி வீட்டில் மாட்டுங்க, சரியா? அதில் சந்தன கட்டையில் செஞ்ச கிருஷ்ணருடைய சிலை இருக்கும். சந்தன கட்டையில் செய்த ஒரு கிருஷ்ணருடைய பொம்மை சிலை, இந்த பூம்பார் மாதிரி இடத்துல வைப்பாங்க தெரியுமா, சந்தன கட்டையில். அதெல்லாம் வந்து ப்ராம்ப்டாக அவங்க டாக்ஸ் கட்டி கவர்மெண்ட் இதிலிருந்து கொண்டு வருது. அப்படி ஒரு கிருஷ்ணருடைய அந்த சந்தனக்கட்டையினுடைய இதை வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க. ராஜராஜேஸ்வரி படத்தை மாட்டுங்க. வெள்ளிக்கிழமை உங்களால அதாவது டெய்லி தீபம் ஏற்றணும். காலையில் ஆதவன் விழித்தெழும் போது ஆன்மாக்கள் விழித்தெழுகின்றன. காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டில் இவங்க மடியோட போய் சமையல் கட்டில் விளக்கு போட்டு பொம்பளை ஆரம்பிக்கிறதுல இல்லை, ஆதவன் விழித்தெழும் போது ஆண்கள் தான் அந்த வீட்டுக்கு தீபம் ஏற்றணும். மாலையில தான் பெண்கள் ஏற்றணும். நல்லா தெரிஞ்ச மகாலட்சுமி வரக்கூடிய நேரம் மாலை, சந்திரன் உதயமாகக்கூடிய நேரம் இல்லையா? இது சூரியன் ஆண், சந்திரன் பெண். மாலையில் யார் ஏற்றணும்? பெண்கள். 6 மணி ஆயிடுச்சா, கையால கழுவிட்டு விளக்க போட்டு அப்படியே அழகா முடிஞ்சா, நல்லா கவனிங்க, 2 விதமான ஒரு இது இருக்கு. ஒன்று அது முடிஞ்சா பாடுங்க, இல்லாட்டி நாம இப்போ லலிதா நவரத்ன மாலைன்னு ஒன்று இருக்கு. அதே சகசிராரத்தில், அதாவது லலிதா அஷ்டோத்திரம், நீங்கள் சகசிராமம் பண்ணலாம், அஷ்டோத்திரத்தை நீங்கள் படிக்கலாம், கனகதார அஷ்டோத்திரம். இதை மட்டும் நீங்கள் வந்து எழுத்து கூட்டி பாடுங்க, தப்பாக பாடுங்க, சரியாக வந்துடும். சரியா? இதை பாடி பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே என்றும் மகாலட்சுமி குடியிருப்பாள். இது ஒரு இது. சரி, இப்போ வந்து கதைக்கு வருவோம். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசத்தில் போய் எவன் ஒருவன் பூச நட்சத்திரத்தன்று ஒரு மகானுடைய ஜீவசமாதியை வணங்க ஆரம்பிக்கின்றானோ, ஒவ்வொரு பூசத்துக்கும் அவனுக்கு மறுபிறப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட். அனுச நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாரு? மகாலட்சுமி. அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னா காமதேனு. அட்சய பாத்திரம் நீ அள்ளல்ல குறையாதது, ஆனால் காமதேனு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பது. நீ விருப்பப்படுற, அது யார் கொடுப்பா? காமதேனு. அதை எங்க வச்சிருக்கான்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். கேட்ட 15 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதி என்கிட்ட வந்தாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நிலை பாருங்க எங்க இருக்குன்னா, பட்டீஸ்வரம் பக்கத்துல, கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம் இருக்கு இல்லையா, அந்த பட்டீஸ்வரத்துக்கு உள்ள போனீங்கன்னா அங்க அது பெரிய தேனுபுரீஸ்வரர் கோயில். தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாள்
அங்கே ஒரு பைரவர் இருப்பார். ஆள் உயரம் 6.5 அடி, அழகுனாலும் அழகு. அந்த காலத்தில் மன்னர்கள் படையெடுத்து போகும்போது அந்த பைரவரை வணங்கிட்டு போவாங்களாம். இங்கே பாருங்க, எல்லா சிவனுடைய மூர்த்தத்தில் வடக்கு பக்கத்தில் வடக்க பார்த்த ஒரு துர்க்கை இருக்கும் எல்லா சிவன் கோயில்லையும். அது சிவனுடைய பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் அந்த பக்கம் இருப்பார். நம்ம துர்க்கை 2 அப்படிம்போம், சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் அப்படிம்போம், ஓடியாந்துடும். ஆனால் பட்டீஸ்வரத்தில் எழுந்திட்டாயே துர்க்கையை பிரதானப்படுத்தி விட்டாயே. மனதுர்க்கை ஹை பவர். இங்க பாருங்க, ஹை பவர் யாரு? துர்கா. அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இப்போ அந்த அறநிலையை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கான்னு தெரியலன்னா உணர்ந்தவே. ஏன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அங்கே போய் அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ண சொன்னேன். ஏன்னா அது காலபுருஷனுடைய 12ஆம் இடம், அயனசேன போகத்தினுடைய குறைபாடுகளை நீக்கக்கூடிய அந்த பட்டீஸ்வரத்தில் அந்த பைரவருக்கு ஒரு அபிஷேகத்தை போட சொன்னேன். போட்ட உடனே 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அடைச்சு. சகல விதமான, அதை விட என்ன அப்படின்னா, உத்திரட்டாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் நின்று அவன் ஜாதகத்தில் எந்த கிரகம் நின்னாலும் சரி, அவன் வீட்டில் பசுமாடு இறந்துச்சான்னு கேளுங்க, ஆமாம்பா. பசுமாடு இறந்துச்சா? எஸ், மாற்றமே கிடையாது. அதை விட சுக்கிரன் உத்திரட்டாதியில் நிற்கிறது அப்படின்னா சரி, சென பசு உங்க வீட்டில் இறந்துருக்கடா அப்படின்னு சொல்லுங்க, ஆமாம்பா. அதே சுக்கிரன் உத்திரட்டாதி நிற்கும் போது அந்த வீட்டிலே கர்ப்பமாகி குழந்தை பெற முடியாமல் சுமங்கலியா இறந்த பெண்களும் இருப்பார்கள். இதை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன இதெல்லாம் பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வீட்டில் மாலையில், இன்னைக்கெல்லாம் வியாழக்கிழமை, அது குருவோட வீட்டிலே உத்திரட்டாதி நட்சத்திரம், இன்னைக்கெல்லாம் பவர்ஃபுல் டே. என்ன செய்யணும்? அழகாக ஒரு மண்ணகல், சும்மா இவ்வளோ பெருசு தான், பெருசாக தூக்கக்கூடாது, சிறுசு. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறதோட இந்த அகலையும் வச்சிடணும். வச்சு முத வேப்பெண்ணெயை ஊற்றி அழகாக தீபம் ஏற்றிடணும். இன்னைக்கு ஏற்றி அழகாக தீபாரத்தை காட்டும் போது அதுக்கு ஒரு தீபாரத்தை காட்டிட வேண்டியது. வேப்பெண்ணெயை ஏற்றினோன்னு என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சு காத்து, திருஷ்டி, சாபம், தோஷம், எங்கெங்கேயோ இருந்த ஆவி எல்லாம் உள்ள நிற்கும்ல, கண்டு அதுக்கெல்லாம் ஓடி போயிருக்கு. வேப்பெண்ணெய் விளக்கு அது ரொம்ப நேரம்லாம் எரிய வேண்டாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் எரிஞ்சிட்டு குளிர வச்சுருங்க. அடுத்த நாள், நாளைக்கு ரேவதி நட்சத்திரம், இழுப்பெண்ணெய் இருக்குல்ல, இழுப்பெண்ணெயை வாங்கி அதில் ஊற்றி விளக்கேற்றிடுங்க. உங்கள் வீடை புனிதப்படுத்தி உங்கள் வீட்டில் தெய்வத்தை வரக்கூடிய வாசல் அதை மாற்றிடும். இழுப்பெண்ணெய் நல்ல ஆக்கப்பூர்வமான சக்தியில் உள்ளே வருவதற்கு இழுப்பெண்ணெய் சக்தியாக இருக்கும். தெய்வ விரட்ட அப்புறம் இழுப்பெண்ணெய் வச்சுருப்பாங்க தெரியுமா? துர்தேவதைகளை விரட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து தெய்வ ஆகர்ஷணத்துக்கு நல்லது. 3ஆவது நாள் அசுபதி நட்சத்திரம், விளக்கெண்ணெய் ஊற்றி அழகாக தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீடே பிரகாசமாக அப்படியே புனிதமாக மாறிடும். 4ஆவது நாள் அப்படியே நெய் அதில் கொஞ்சம் ஊற்றி அப்படியே தீபத்தை ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை 4ஆவது நாள் உங்களுக்கு என்னென்ன வேணுன்ற அத்தனையும் நீங்கள் அந்த தீபத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்ய தேவதைகள் உள்ள வர ஆரம்பிச்சுடுவாங்க. கட்டன்னு வரும். இதில் 4ஆவது நாள் நெய்யை ஊற்றினோடனே மகாலட்சுமியிலேருந்து சகலம் உங்கள் குலதெய்வம் முதல் கொண்டு அங்கே உள்ள வரும். 5ஆவது நாள் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா உள்ளே வந்த அற்புதமான சக்தியில் இந்த தேங்காய் எண்ணெய் ரவுண்ட் போட்டு நிப்பாட்டிக்கணும். நல்ல சக்திகள் வேற எதுவுமே வராது. 6ஆவது நாள் எல்லா எண்ணெயும் மிச்சம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் விளக்கு போட்டு சாயங்காலம் உலக்க அரிசியில் வந்து அப்படியே வந்து சக்கரை பொங்கல், அதை ஒரு தாம்பாள தட்டில் இலையை போட்டு அந்த காப்படி சக்கரை பொங்கலை கொட்டி, அருகம்புல் எங்கே இருந்தாலும் கொண்டு வரணும். அருகம்புல் கடையில் விற்கும், இல்லாட்டி இது இருக்கும், அழகாக எடுத்து அது மேலே பரப்பி நம்ம சத்துக்கு தகுந்தாப்புல 2 வாழைப்பழம், 5 வாழைப்பழம், 7 வாழைப்பழம், 9 வாழைப்பழம், 12 வாழைப்பழம், இது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதையும் வச்சு அழகாக அந்த இதில் வச்சு நெய்வேத்தியம் காட்டி, அப்போ அதில் சொல்லணும், என்ன இறைவா, எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் பாரம்பரியத்தில், எங்கள் வம்சத்தில் எங்கேனும் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த வீட்டில் எப்போதும் ஐஸ்வர்யம், ஆனந்தம், ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி என்ன செய்யணும்? ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு போய் பசுமாட்டுக்கு வச்சு, உத்திரட்டாதி தான் கோமாதா காமதேனு இல்லையா, அதை பசுவை கொண்டு போய் வச்சு, முடிஞ்சா சுத்துற மாதிரி இருந்தால் 19 சுற்று சுற்றலாம், இல்லையா 3 சுற்று சுற்றி பிரார்த்தனை பண்ணி அந்த பசுமாட்டுக்கு அதை வச்சுட்டு நீங்கள் வந்துருங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். 12 உத்திரட்டாதி கழிச்சதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில்
அதாவது உங்கள் வீட்டினுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிடும், ஆனந்தம் வர ஆரம்பிச்சிடும், ஆரோக்கியம் சரியாயிரும், சொந்த பந்தம் வந்துடும், வேலை சரியாயிரும், மனசு சரியாயிரும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, சகல. ஆனால் ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு வீட்டில் தெரியும். செஞ்சுக்கலாமா? ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு பசி எடுக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பாட்டு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் உட்காந்துருக்கிறதுலாம் சரித்தான். ஏன்னா ஆனால் மேடையில் எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, மணிமேகலை, சண்டாளா இங்கே பசிக்குது பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவ சொல்லுவா. என்ன அது வேற. இவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். என் பிள்ளை தான். சாயங்காலம் பாருங்க பிச்சு ஓதருவா. ஆமாம், என்ன இவ பேச்சை கேட்கறதுக்கு ஒரு தனி அழகு. ஜோதிடத்தில் என்கிட்ட படித்தவதான், கேட்டு பாருங்க, பின்னி பெடல் எடுப்பா. நான் கூட சும்மா சாதாரணமாக பேசிட்டு போகிறேன், கேளுங்க வேடிக்கையா. ஏன்னா அதுக்குள்ளேயும் நான் எஸ்கேப் ஆயிடுறேன், இல்லாட்டி துப்பாக்கி ஏன் மேலே வந்துடும். அதனால் மாலையில் இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய ஆஸ்தான மணிமேகலை அம்மா இருக்காங்க. நல்லா கேளுங்க, அவர்கிட்ட கதையாக கேட்கலாம். இவன் என்ன செய்வா தெரியுமா? மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்ற முத எடுத்து அதை 249 சப்டிவிஷனுக்கு என்னென்ன நோயின்னு எடுத்து அதை புத்தகமாக கொண்டு போகும்போது தலைமையிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்து அங்கே போனால் சுப்பிரமணிய எழுதி, அதெல்லாம் விட்டுட்டேன். அப்போ இந்த வாதம் பித்தம் சிலைத்துவம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து இந்த உடம்புல உமிழ்நீர் எப்படி சுரக்குது, அதாவது கண்களுடைய இயக்கம் என்ன, பசி எப்படி எடுக்கு, நீர் அந்த யூரின் எப்படி போகுது, இதுக்கெல்லாம் என்னென்ன கிரகம் எந்தெந்த வீடு இணையுதுன்னு சொல்லி ஒரு பெரிய பாடம் எடுத்தேன். ஒரு நாள் ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கேன். நான் பஸ்ஸில் வரும்போது என்னுடைய சிந்தனையை நான் சிதறினேன். அப்போது புதனும் சந்திரனும் சேர்ந்தால் அதில் தான் உமிழ்நீர் சுரக்கிறது என்று நான் கண்டேன் அப்படின்ட்டான். எப்படி பாருங்க, எடுத்ததெல்லாம் இங்க. இவன் எப்படி ஆளுன்றீங்க? அப்படியே நான் போய் நிக்கிறேன், வாப்பா அப்படின்றான். உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு இனியவே கேட்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதனால மணி ரம்யா பேசும். ஜோதிடத்தில் இன்னைக்கு பெண்களாக வந்து ஜோதிடத்துக்குள்ள வந்து பெருமை சேர்த்த ஒரு பெண்மணி அவ. அதனால அவளை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அற்புதமான பிள்ளை. சரியா? அவங்க பேச்ச சாயங்காலம் கேளுங்க, நிறைய டிப்ஸ் கொடுப்பா. என்னைய விட அவள் நிறைய டிப்ஸ் கொடுப்பா. ஆனால் எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதாவது ஐயா வந்து பேசுற விஷயத்துல, இன்னைக்கு வந்து இங்க பேசுன விஷயத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரத்திலே பூச நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம், ரொம்ப அதிகபரமான நட்சத்திரம், வெற்றியான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. அடியன் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். சரிங்களா? அதுக்காகவே ஐயா வந்து சொல்ல வைக்கிறதுக்காக வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது ஒண்ணு. அதுவும் இல்லாம அதாவது இந்த நட்சத்திரங்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி எந்த இடத்துல எந்த ராசியில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் ராசியில 3 பேர் இயங்குறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க, அது மோட்ச ராசி. ரைட், ஓகே. அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க? சளி பிடித்தா சனியும் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. சளி பிடித்தா சனியும் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஏங்க அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3மே நீர் ராசி, சனி நட்சத்திரம் இருக்கிறதுனால தான் சளி பிடித்தா சனி பிடிச்ச மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அந்த உதாரணத்தை ஐயா பேசுறதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் அவர் பேசுற வகையில் எனக்கு கொடுத்துச்சு. அதை ஐயா முன்னாடியே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரிவிச்சுட்டேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு பொன்னாடை பார்த்த சிறப்பு செய்வாங்க. வணக்கம். நான் வந்து மகர ராசி மகர லக்னம். எனக்கு வந்து சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. டெய்லி எங்கள் வீட்டுக்கு பசுமாடு வந்துடும். இதுக்காகவே வாழைப்பழம் வாங்கி வச்சு கொடுத்துட்டு இருப்போம். ஒரு அரிய காட்சி, வீட்டுக்குள்ளே பசுமாடு வந்து போட்டோ எடுத்துருக்கோம். கொஞ்சம் பாருங்க, ஐயா சொன்னதுடைய உண்மை வெளிப்படும். பசுமாடு உள்ள வந்து சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்புறம் அடுத்தபடியாக எனக்கு வந்து மேசராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி. ஆனால் திருக்கணிதப்படி அஸ்வினி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கிறதுனால ஐயா சொன்னதப்படி நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலம்புற 6 to 7 அல்லது 12 மணிக்குள்ளே ஒரு 7 விளக்கெண்ணெய் விளக்கு போட்டு 7 சுற்று கிளாக் வைஸ் 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.